அச்சீவ்மெண்ட்டை நாம செய்து முடிக்க போகிற ஒரு நிலையிலே நாம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. வழக்கமாக ஒரு ஓட்டத்தை துவங்குகிற வீரர்கள் என்ன செய்வாங்க, அந்த கடைசி ஃபினிஷிங் லைன்ல வந்து தொடுகிற வேளையில ஒரு அதி உற்சாகத்தோடு கூட ஓடுவாங்க இல்லையா? அந்த அதி உற்சாகத்தின் வேளை இது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இப்பொழுது நாம் ஓடுகிறதற்காக நாம் இப்பொழுது வாஞ்சித்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்ம பறவைகளிலே அதிக பராக்கிரமம் படைத்த பறவை என்று சொல்லி எதை நாம் காட்ட முடியும்? கழுகை நாம் காண்பிக்க முடியும். இந்த கழுகு ஆகவே இந்த ஃபுட் செயின் என்று சொல்லுவார்கள். அதிலே கடைசி இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு பறவை இந்த கழுகு. அதாவது இவைகளை டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் என்று சொல்லுவார்கள். தமிழில் என்னென்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதை டெர்ஷியரி கன்சியூமர்ஸ், அதாவது கடைசியிலே இருக்கக்கூடிய ஒரு மிக பராக்கிரமம் படைத்த ஒரு பறவை தான் இந்த கழுகு. ஆனால் இந்த கழுகு தன்னுடைய வயோதிப காலம் வரும்போது என்ன செய்யுமா, தன்னுடைய அலகை கொண்டு தன்னுடைய சொந்த சரீரத்தை காயப்படுத்த தொடங்கும். அது தன்னுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு ஃபெதர்ஸையும் என்ன செய்யும், குத்தி 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 அது தன்னை தானே காயப்படுத்தி தன்னை தானே பலவீனப்படுத்தும். அது தன்னை பலவீனப்படுத்தி சோர்ந்து போய் ஒரு இடத்துல அப்படியே சுருண்டு உட்கார்ந்து கொள்ளும். ஏன்? அது முழுவதும் மொட்டையாகிவிடும். அதனுடைய உடம்பில் இருந்த எல்லா பராக்கிரமத்தையும் அது இழந்து போய் தன்னையே இழந்து போன ஒரு நிலைக்கு அது தள்ளப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கும். கொஞ்சம் நாட்கள் அப்படியே அது காத்து கொண்டிருக்கும். எதற்காக? திரும்பவும் அது இழந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக. கொஞ்சம் கொஞ்சமாய் அதோடைய சரீரத்திற்கு பலன் உண்டாகும். அதோடைய இழந்து போன அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் முளைக்க தொடங்கும். ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்த உடனேயே முன் இருந்த பலனை காட்டிலும் அதிக பலனோடு கூட அதை எழுந்து பறந்து அப்படியே மேலிருந்து பாய்ந்து பறந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒரு கழுகை போல பராக்கிரமம் படைத்த பிள்ளைகளாக நீங்கள் இந்த ஆண்டை துவங்கி இருக்கலாம். ஆனால் இறுதியிலே வந்து நிற்கிற வேளையிலே நீங்களே உங்களை கொத்தி காயப்படுத்துகிற அளவிற்கு உங்களை சூழ போராட்டங்களும் பிரச்சனைகளும், அழுகிறதை தவிர வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியவில்லை என்கிற நிலைக்கு, ஆறுதல் அற்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ இந்த காத்திருக்கும் வேளையிலே கொஞ்சம் மொட்டை அடித்து பார்க்கிறார். கொஞ்சம் நாட்கள் பொறுத்து ஒரு புதிய ஜீவனோடு கூட, புதிய ஃபெதர்ஸோடு கூட அழகாய் திரும்பவும் முன்னிருந்த பலனை காட்டிலும் பல மடங்கு பலனோடு கூட பறந்து செல்லுகிறதற்கான மேலான சத்துவத்தை வழங்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகியது? அது காத்திருந்த போது நடந்தது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தையை சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னாராம். அதுதான் இன்னைக்கு நம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போமா? யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாள் இந்த நாள் தானா? சொல்லுங்களேன். பண்டிகையின் கடைசி நாள். இன்று இயேசு நின்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார். என்ன சொல்லி கூப்பிடுகிறார்? யார் யார் தாகமா இருக்கிறீங்களோ வாங்க என்னிடத்துல வந்து பானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இதை விட வேற என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்? வேற என்ன உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை யோசித்து யோசித்து அழுது கலங்கி போய் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? அழுது ஆறுதல் அடையாத நிலையிலே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் எனக்கு விமோசனம் கிடைக்குமா, இந்த புதிய ஆண்டு எனக்கு நன்மை பயக்குமா என்கிற கேள்வியோடு கூட நீங்கள் ஒருவேளை வந்திருக்கிறீர்கள். ஆனால் என் ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவர்கள் என்னிடத்திலே வந்து பானம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன அதே வாய்தான் இந்த வார்த்தைகளையும் சொல்லுது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஏன் கிறிஸ்டியானிட்டியில, கிறிஸ்டியன் லிவிங்ல ஏன் உற்சாகம் குறைந்து போகிறது? ஏன் சோர்ந்து போகிறோம்? ஒரு போராட்டம் நம்மை சூழ வந்த உடனேயே உலகத்துக்குரியவர்களைப் போல நம்ம மாறி போகிறதற்கான காரணம்
காரணம் என்ன? இந்த லிவிங் வாட்டர்ஸை நாம் அனுபவிக்க தொடங்கலை. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வாட்டர் இருக்கு, நமக்குள்ள ஒரு தண்ணீர் இருக்கு. அது ஜீவனுள்ள தண்ணீர், அது சாதாரண தண்ணி இல்லை. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. அது ஜீவனுள்ள தண்ணீர். இந்த ஜீவனுள்ள தண்ணீர் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகுமானா உள்ளத்திலிருந்து அது எவ்வளோ ஆரோக்கியமா புறப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம ஏன் மகிமைப்படுத்தக்கூடாது? யோவான் 7:39 சொல்லுகிறது, இது என்னவா அந்த தண்ணீர்? வாசிக்க கேட்போம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ விசுவாசமா இருக்கிற சகல பேருக்கும் உரிமை ஆகிற ஆவிதான் இந்த தண்ணீர். ஹல்லேலூயா. இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இனி நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். என் நிமித்தமாய் மற்றவர்கள் ஆறுதல் அடைகிற அளவிற்கு ஒரு மேலான கிறிஸ்டியன் லிவிங், ஒரு மேலான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே என் ஆண்டவர் என்னை நடத்துகிறதற்காக என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 38 சொல்லுகிறது, யார் அவன்? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். விசுவாசமா இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசு ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவைகள் வெளியே ஓடும்போது பலர் அது நிமித்தமாய் பயனடைகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தான் நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பாடத்தில் நம்ம வாசித்தோம். ஏசாயா 12:3 மற்றவர்கள் என்ன செய்வாங்களாம்? இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பக்கத்தில் வந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வார்கள். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு மகிழ்ச்சி இல்லை, எனக்கு துக்கம் இருக்கு, எனக்கு வருத்தம் இருக்கு, எனக்கு கவலை இருக்கு, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி காண்கிறார் என்றால், உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்கள் மொண்டு கொள்ளும்படியாக காண்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஏன் சொல்லக்கூடாது? ஹல்லேலூயா. வாசிப்போமா? ஏசாயா 12:3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இரட்சிப்பின் ஊற்று தான் நீங்க எல்லாருமே. ஏன்? நம்முடைய உள்ளத்திலிருந்து பாய்ந்து ஓடுகிற ஜீவ ஊற்று நமக்கு உண்டு. ஆகவே நாம இரட்சிப்பின் ஊற்றுகளாக மாறுகிறோம். நம்மிடத்திலிருந்து தண்ணீரை மொண்டு கொண்டு மற்றவர்கள் பயனடைவார்கள். ஹல்லேலூயா. இப்போ சந்தோஷமா இருக்கா? கொஞ்சம் கரங்களை தட்டி ஏன் ஆண்டோடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தக்கூடாது? ஹல்லேலூயா. வழக்கமாக பழைய வருட ஆராதனை நன்றி அறிதலின் ஆராதனையாக நாம கண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக என் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆரம்ப வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்களானால், அவர் மனம் மாறுகிறதற்கு முன்பாக பராக்கிரமசாலி. அவர் செய்கிறதெல்லாம் சட்டமாக மாறியது. அவர் நினைக்கிறவர்களை சிறைப்பிடித்தார். அவர் யாரை துன்பப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அது கட்டளையாக மாறியது. அப்படி பயங்கரமான நிலையிலே இருந்த அந்த மனுஷன் மறுரூபமான பிறகு இரட்சிப்பின் ஊற்றாக மாறினார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். அவர் எந்த பட்டணத்துக்கு போனாரும் சரி, அந்த இடத்துல ஒரு இடத்தை பிடிச்சிட்டு அங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய தொடங்கிடுவாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த இடத்துல போனாலும் சரி, அவர் தெசலோனிக்கே அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு போனாராம். அந்த பட்டணத்துல பார்த்தீங்கன்னா யாரும் ஆண்டவரை அறிகிறதற்கோ இயேசு என்கிற நாமத்தை தெரிந்து கொள்ளுகிறதற்கு ஆர்வம் காட்டவே இல்லை. ஆனா இவரோ 3 ஓய்வு நாட்கள்ல தொடர்ந்து ஆண்டோடைய நாமத்தை பிரசங்கித்தாராம். இவருக்கு எந்த பயமும் இருக்கல. யாராவது நம்மளை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்ல அடிச்சிருவாங்க, இல்ல சிறை பிடிச்சிருவாங்க, துளி கூட அவருடைய உடம்புல பயம் இருக்கல. ஏன்? காரணம் என்ன? அவர் இரட்சிப்பின் ஊற்றாக இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு யார் யார் உலகத்தை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கீங்க? யார் யார் உலகத்தை பார்த்து, உலகத்தின் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? அதை இன்னையோட முடிச்சிருங்க. ஹல்லேலூயா. நான் உலகத்தை பார்த்து என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்களேன். பயப்பட மாட்டேன். என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் இரட்சிப்பின் ஊற்றாய் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆகவே இந்த இரட்சிப்பின் ஊற்றாய் மாறி இருக்கிற எனக்கு என்னென்ன நன்மைகளை என் ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்போ நம்ம கொஞ்சம் இந்த ஆண்டு முழுவதும் நடந்த நன்மைகளை யோசித்து பார்க்க போகிறோம். உபாகம் 23:5 சொல்லுகிறது, அவர் மாற பண்ணினார். அவர் என்ன பண்ணினாராம்?
சொல்லுங்க, மாற பண்ணினார். முதலாவதாக இந்த ஆண்டிலே சில காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் மாற பண்ணினார். சாபமாக இருந்த காரியங்களை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் யோசித்து பாருங்க. மாற பண்ணினாரா இல்லையா? நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த பிரச்சனையோட நான் முடிஞ்சிச்சு, என்னுடைய வருமானம் எல்லாம் அற்று போயிட்டு, இதற்கு மேலுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு தெரியல, சாபத்தை போல என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்து அசைச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். ஹல்லேலூயா. மாற பண்ணினாரா இல்லையா? ஆமேனா? ஆமேன் இல்லையா? ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஏன்? என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினாலே. யோனா 3:10 என்ன சாபத்தை மாற பண்ணினார்? அவர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த தேவன் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு அவருடைய பாவத்தின் அழுக்கை மாற்றி அவர்களை ஜீவனுள்ளவர்களாக மாற பண்ணினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் இந்த ஆண்டை யோசிச்சு பாருங்க. எத்தனை தப்பு செஞ்சிருப்போம், ஏசப்பாக்கு பிடிக்காத எவ்வளவு அருவருப்புகளை செஞ்சிருப்போம். ஏசப்பா ஒருவேளை நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா எத்தனை முறை நம்ம செத்து போயிருக்கணும். ஆமாவா இல்லையா? பாவத்தின் சம்பளம் என்னது? கொஞ்சம் சத்தமா. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப எத்தனை தடவை நம்ம மரணத்தை அனுபவிச்சிருக்கணும்? அனுபவிச்சோமா? அப்ப சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றி தந்தாரா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு சிலர் மேல பிரியமா இருக்கிறபடினால அவங்களுக்கு வர இருந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணின தேவன். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் என் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். எப்படி நன்றி சொல்லுவேன்? சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் என் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நமக்கு விடுதலை வழங்கி என் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். தலைக்கு வந்தது தலப்பாவோடு போனது என்று பலர் சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த ஆண்டுல பல நேரிட்டு இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க, நிச்சயமா நடந்திருக்கும். என் ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தந்தாரா இல்லையா? அடுத்தது பாவம் என்கிறதை நமக்கு மாற பண்ணினார். நம்முடைய பாவத்தின் அழுக்கை அவர் மாற்றினார். சகரியா 13:1 பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும் ஊற்றாய் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தார் என்று நாம வாசிக்க முடியும். வாசிப்போம். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த திறக்கப்பட்ட ஊற்று நம்முடைய பாவத்தை அப்படியே அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிருச்சு. ஹல்லேலூயா. எதையெல்லாம் மாற பண்ணினார்? சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பாவத்தையும் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி அந்த ஊற்றினால அடித்து கொண்டு போகக்கூடிய அளவிற்கு பரிசுத்தவாட்டியாக பரிசுத்தவானாக இன்றைக்கு ஆண்டவரை துதிக்கும்படியாக என்னை வைத்திருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுல 13:9 சொல்லுகிறது, ஒரு பங்கு மாத்திரம்தான் திருத்தப்பட்டுச்சாம். அந்த ஒரு பங்கு தான் நம்ம எல்லாருமே. அதை 3ஆம் பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கும். முதலாம் பங்கையும் ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, 2வது பங்கையும் கைவிட்டுட்டாரு, 3வது பங்கு என்கிற கடைசி பங்கை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அப்போ நம்ம லீஸ்டா இருந்தாலும் சூப்பர் ஸ்பெஷலா மாறி இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து என்னுடைய பாவத்தை சாபமாய் மாற்றாதபடிக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அருளினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு தாங்க கூடாத பாரமாய் இருந்தார்கள்.
சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சிலருக்கு தாங்கக்கூடாத பாரமாக மாறி போகிறாங்க. இந்த ஆண்டில் இருந்திருக்கும் சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. தாங்கக்கூடாத பாரம், ஐயோ நான் செத்து போனால் நலமாக இருக்குமேன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, கவுண்ட்லெஸ் டைம்ஸ் இல்லையா? நான் செத்து போனா நலமா இருக்குமே, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்கப்பா, இவைகளை நான் காண வேண்டுமா என்று சொல்லி பலமுறை கேள்வி கேட்ட உங்களை இன்றைக்கு மாற்றி உட்கார வச்சிருக்கிறாரா? சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி வர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் தாங்கக்கூடாத பாரத்தை மாற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலருக்கு தாங்கக்கூடாத பாரத்தை இந்த மோசேக்கு இந்த இஸ்ரவேலர் கொடுத்தாங்க. மோசே அழுகிறார் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்ன எடுத்துக்கோங்கப்பா, இதுக்கும் மேலே இந்த ஜனங்களிடத்துல என்னால் முடியாதப்பா, நீங்கள் என்னை கொன்று போட்டுடுங்க என்று சொன்னபோது என் ஆண்டவர் மனம் இறங்கி இந்த இஸ்ரவேலர் கேட்டதையும் கேட்காததையும் சேர்த்து வழங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இறைச்சி ஒருவேளை கேட்டிருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு சலித்து போகிற அளவிற்கு இறைச்சியை என் ஆண்டவர் வானத்திலிருந்து அப்படியே பகிர்ந்து அளித்தார் என்று நாம் சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் என்னைக்காவது ஒரு முறை எனக்கு பாரமாக இருக்கு அப்பா, என்னுடைய குடும்பத்தை என்னால் சமாளிக்க முடியலப்பா என்று கதறினது உண்மையானா யோசித்து பாருங்க, நீங்கள் நினைக்கிறதற்கும் மேலாய் ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் அந்த ஸ்தனத்தில் தந்திருப்பாரு. ஹல்லேலூயா. தந்தாரா இல்லையா? ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் தந்தருளினார். ஏன்னா நான் அவருடைய ரட்சிப்பின் ஊற்று. ஹல்லேலூயா, நான் அவருடைய ரட்சிப்பின் ஊற்று. சிலரை, கடைசியில் இருந்த சிலரை அக்கினி பட்சித்தது என்று சொல்லி இந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த இஸ்ரவேலரில் எல்லாருமே முறையிட்டாங்க, எல்லாருமே முறுமுறுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் சிலரை ஏற்றுக்கொண்டார், சிலரை தள்ளிவிட்டார். நாம் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம். நம்ம முறுமுறுத்து இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் கடைசியில் இருந்தவர்கள் கைவிடப்பட்டார்கள். முன் வரிசையில் வந்து உட்கார்ந்திருக்கிற நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம ஏன் மகிமைப்படுத்தக்கூடாது? ஹல்லேலூயா. முதலாவதாக ரட்சிப்பின் ஊற்றினாலே காரியங்களை மாற பண்ணினார். அடுத்ததாக ரட்சிப்பின் ஊற்றினாலே சில காரியங்களை மறக்க பண்ணினார். வாசிப்பும் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதலாவதாக மாற பண்ணினார், அடுத்ததாக மறக்க பண்ணினார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவே புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவர் தந்த பரிசுத்த ஆவியினாலே என்ன மறக்க செய்ய போகிறார்? பழைய புளித்த மாவை மறக்க செய்கிறார். ஹல்லேலூயா. பழைய புளித்த மாவு நாம் எல்லாரும் புதிய மாவாக மாற்றப்படுகிறதற்காக என் ஆண்டவர் பழைய புளித்த மாவை களைந்து போடும்படியாக இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தந்தானா? பழைய புளித்த காரியங்கள் என்னென்ன நம்மிடத்துல இருக்கு? ஒருவேளை மனசுல ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும். ஐயோ இவங்க எனக்கு இப்படி செய்துட்டாங்களே, நான் எதிர்பார்க்காத நேரத்துல எனக்கு இந்த இடி வந்து என் தலையில விழுந்துருச்சே, நான் எதிர்பார்க்கலையே என்று சொல்லி ஒரு விதமான வருத்தம் உங்களுக்கு புளித்த மாவாக இருதயத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதானால் என் ஆண்டவர் அதை மறக்க பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு சொல்லுவார் ஆதியா 41:51 என் வருத்தம் யாவையும் என் ஆண்டவர் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. என் வருத்தம் யாவையும் நான் மறக்கும்படி பண்ணினார். இவருக்கு வந்த வருத்தத்துக்கு இணையா வேற யாருக்கு வருத்தம் வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளையா இருந்த போதே வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். வீட்டிலிருந்து எந்த விதமான ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு இவரால் போக முடியவில்லை. தன்னந்தனியாக ஒரு அயல் நாட்டிலே யாரையும் தெரியாது, முன்ன பின்ன தெரியாது, அங்க போய் தான் சுயமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல அவருக்கு என்ன அனுபவம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த சகோதரர்கள் மேல எந்த வருத்தமும் இல்லாதபடி அவைகள் யாவையும் இவர் மறந்து போனார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் குடும்பங்கள்லையோ அல்லது நண்பர்கள் மத்தியிலோ வேலை ஸ்தலத்திலோ சிலர்கள் செய்த அநியாயத்தை பொறுத்து கொள்ள முடியாதபடி உங்களுடைய இருதயத்தில் புளித்த மாவை சேர்த்து வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு அந்த புளித்த மாவை தூக்கி போடுறதுக்கு யார் யார் ஆயத்தமாக இருக்கீங்க?
ஆமேன். ஹல்லேலூயா. புளித்த மாவா நான் புதிய ஆண்டுக்குள்ள போக விரும்பல. என்னை ஆண்டவர் மறக்க பண்ணட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவைகளை நான் மறக்க என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. என்னென்ன பழைய புளித்த மாவு இருக்கோ அதை எல்லாவற்றையும் களைந்து போக என் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. யோபு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? எப்போ அது மறந்து போகுமா? இருதயத்தை நீங்கள் அதற்கென்று ஆயத்தப்படுத்தி உங்களுடைய கைகளை அவருக்கு நேராக விரிக்கும் போது அவைகளை மறக்க செய்வாராம். அதை யோபு 11:16 வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசிக்க முடியும். நேரம் இல்லாததுனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். நீங்கள் எப்பொழுது மறக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய இருதயத்தை முதல்ல அதுக்கு ஆயத்தப்படுத்தணும். புளிச்ச மாவை சேர்த்து வைக்கக்கூடாது. இன்றைக்கே அதை அகற்றி விட்டு கைகளை வானத்துக்கு நேராக, அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ. நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா என்று சொல்லி கைகளை உயர்த்தி அவரிடத்துல கொடுக்கும்போது என் ஆண்டவர் மறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன செய்வார்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பழைய வருஷத்தை முடிக்க போகிறோம். அவர் முடிய பண்ணுகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. என்னென்ன முடிய பண்ணுவாரா? தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இதே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்கப்பா, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா அநேகர் என் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக மாறினார். இவர் கர்த்தருடைய ரட்சிப்பின் ஊற்றை அனுபவித்தவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிப்போமா? ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு நன்மை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு நன்மை செய்ய அல்ல, தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்க எனக்கு என்ன செய்ய நினைத்தீர்கள்? தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் ஆண்டவரோ அந்த தீமையை எனக்கு என்னவா மாற்றி தந்தாரு? நன்மையாக மாற்றி தந்தார். மாற்றி தந்துட்டாரா? முடிய பண்ணிட்டாரா? எனக்கு நன்மை நடக்கும்னு நம்புறீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமேன் சொல்லுங்களேன் உற்சாகமாய். ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த பழைய ஆண்டை முடிய பண்ணும்போது எனக்கு தீமை அல்ல, நன்மையை தான் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் நம்புகிறேன், எனக்கு நன்மையே என் ஆண்டவர் எனக்கு செய்தருளுவார். 1 சாமுவேல் 16:1 நீ ஏனப்பா அழுது கொண்டிருக்கிறாய், உன்னுடைய தைல குப்பியை நிரப்பி கொண்டு போ என்று சொன்னார். யாரை பார்த்துனா? சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து. அழுதுட்டு இருக்கிறார், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே, ஒரு தவறான பர்சனை நான் சூஸ் பண்ணிட்டேனே என்று சொல்லி அழுது சவுலுக்காக அழுத சாமுவேலை என் ஆண்டவர் சொன்ன, எதுக்குப்பா அழுதுட்டு இருக்க? என்னப்பா தீமை நடந்துருச்சு இப்போ உனக்கு? எழும்பு, உன்னுடைய தைல குப்பியை நீ ஆயத்த அடுத்த நன்மை காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய போர் முடிந்தது என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே தான் ஏசாயா 42 நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய போர் முடிந்தது என்று. ஆகவே ஏசாயா 12:4 சொல்லுகிறது, நாம் செய்ய வேண்டியது இப்போ என்னன்னா, கொஞ்ச நிமிஷம் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை அறிவியுங்கள், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். என்ன செய்யணுமா? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை அறிவியுங்கள், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் போது என் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். நீங்கள் ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். தேவனாலே நீங்கள் பராக்கிரமம் செய்கிறவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். நம்ம ஒருவேளை ஒரு தோல்ல அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் விழுந்து போன கழுகு போல இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, ஆனா இப்போ ஃபெதர்ஸ் குறுக்க தொடங்குது, பராக்கிரமசாலிகளாய் உருவாகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? கரங்களை உயர்த்தி ஆமேன். ஆண்டவரே, என் வில்லை நான் நம்புகிறதில்லை, என் ஆண்டவராலே நான் பராக்கிரமம் செய்வேன். சொல்லுங்க, என் ஆண்டவராலே நான் பராக்கிரமம் செய்வேன். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்ன ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா